ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 செவ்வாய் 3ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். எனவே நீங்கள் தெளிவான சிந்தனையும் திடமான எண்ணங்களுடன் இருப்பீர்கள். எதையும் சிறப்பாக திட்டமிட்டு செய்வீர்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். புதிய கடன்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். 2-5 கூடிய குரு 6ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பார்வை 10ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான துலாம், 2ஆம் இடமான தனுசில் விழுகிறது. தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. நினைத்த வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். அவர்கள் கல்விக்காகவோ திருமணத்துக்காகவோ கடன் வாங்கும் சூழ்நிலை அமையும். 3-4 கூடிய சனி 4ஆம் இடமான கும்பத்தில் அர்த்தாஷ்டமக சனியாக இருந்து குடைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சுக சௌகரியங்கள் குறைய வாய்ப்பு உண்டு. வீடுமனை வாகன வகையில் ஏதாவது ஒரு செலவு இருந்து கொண்டே இருக்கும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. சனி பார்வை 6ஆம் இடமான மேஷம், 10ஆம் இடமான சிம்மம், உங்கள் ராசியான விருச்சிகத்தில் விழுகிறது. உடல்நிலையில் கவனம் தேவை. சிறு சிறு உபாதிகள், கேஸ்ட்ரிக் டிசார்டர், அலர்ஜி போன்ற ஏல்மெண்ட்ஸ் ஏற்படலாம். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை இருந்தாலும் சக ஊழியர்களாலோ கீழே வேலை செய்பவர்களாலோ பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருக்கவும். உங்கள் நடவடிக்கையாலும் செயல்களாலும் மற்றவர்கள் பாதிக்காதபடி பார்த்து கொள்ளவும். 7-12 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடமான தனுசில் மாத முதற் பகுதியிலும் 3ஆம் இடமான மகரத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார். எனவே பண வரவு நன்றாக இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேம்படுவர். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். திருமணங்கள் மாத முற்பகுதியில் நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கத்துடன் கரடு முரடாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். 8-11 கூடிய புதன் மாத முதல் பகுதியில் 3ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். ஆனால் திட்டமிடாமல் ஹேஸ்டியாக செய்யும் எந்த ஒரு செயலும் சரிப்பட்டு வராது. பிளானிங், எஸ்டிமேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் என்பது ஒன்றே உங்களுக்கு சரிப்பட்டு வரும். 10 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 3ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி சாதகமாக அமையும். 9 கூடிய சந்திரன் 11ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. 11இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் 5இல் இருக்கும் மீனராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 19 மதியம் 20-21. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.